ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேர் நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம். அந்த படங்களில் இந்த கேரக்டராக இந்த ஹீரோவாக நம்ம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்ம பேசாமல் இப்படி இருந்தால் நான் நடந்திருந்தால் சம்பவமே வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மள நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தோணும். அப்படி மக்களுக்கு யாராக இருக்குது, எந்தெந்த படங்கள்லாம் அவங்களுடைய மைண்டில் இருக்கே அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. விக்ரம் பாஷா படம், கில்லி, அன்னையோராலும், அருந்ததி, படையப்பா, எந்திரன். நான் இது இருக்கும் சினிமாவில் நிறைய படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு படம் பார்க்குறப்போ அந்த ஹீரோவுக்கு பதிலாக நம்ம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக. என்ன படம்? விக்ரம் படம். விக்ரம் படம். எது? கமலஹாசன் புது படம். என்ன காரணம்? அந்த படம் நல்லா இருக்கும். அவர் கேரக்டரில் கொஞ்சம் நடிச்சா கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். எது எந்த காரணத்தினால அந்த கேரக்டர் நீங்கள் நல்லா இருந்திருக்கணும்? ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா த்ரில்லாக இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு. அதுக்காக நல்லா இருக்கும். அந்த படத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? லாஸ்ட்டாக அந்த பாட்டு சீன் ஒன்று பாடுவார், அது நல்லா இருக்கும். அப்புறம் த்ரில்லாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறதுலாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அது படத்தில் தான் வரும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம பார்க்குறதே ரசிக்கிறதுக்காக தான் போகிறோம். அவங்கள பார்க்குறது எனக்கு வந்து இது பாஷா படம் பிடிக்கும், ரஜினி. இது ஒரு கேங்ஸ்டராக இருந்தானாக்கா நான் கூட பின்னாடி இருந்தால் கூட எனக்கு நல்லா இருந்திருக்கும் போல் நினைக்கிறேன். நான் ரஜினி ரசிகன். நான் அதனால் ரொம்ப பிடிக்கும். அன்னையோராலும் படத்துலேருந்து பிடிக்கும் எனக்கு. பிடிக்கும். அவர் எல்லாமே ஸ்டைல் தானே, நடந்து வந்தாலே ஸ்டைல் தான். டைலாக்கு நிறைய இருக்குது, அதில் எல்லா டைலாக்குமே எனக்கு பிடிக்கும். எனக்கு பர்டிகுலராக தான் படையப்பா டைலாக் பிடிக்கும். உங்களுக்கு நீ இது இருக்கும் நிறைய படம் பார்த்துருக்கீங்களே, நிறைய படம் பார்த்துக்கிறீங்களே, ஏதாவது ஒரு படம் பார்க்குறப்ப இந்த ஹீரோவுக்கு பதிலாக நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஹீரோ இல்லை ஹீரோயின். அது கில்லி. கில்லி இல்லை த்ரிஷா. கில்லியில் த்ரிஷா கேரக்டர் நம்ம இருந்திருந்தேன். என்ன காரணம்? ஏன்? எனக்கு வந்து அந்த மூவி ரொம்ப பிடிக்கும், அதனால. விஜய் ஃபேனா நீங்க? ஆமாம், ஆல்வேஸ். ஓகே. இப்போ த்ரிஷா அவங்க அந்த கேரக்டர் பர்டிகுலராக வந்து நான் அந்த படத்தில் இருந்திருந்தா எந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்க? புரியல. த்ரிஷா வந்துட்டு த்ரிஷா கேரக்டராக நம்ம நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன காரணம்? எதனா ஒரு ரீசன் இருக்கும்ல? எல்லாமே நல்லா இருக்கும், அதில் இருந்தாலே நல்லா இருக்கும். ஃபைட் சீக்வென்ஸ்லாம் வந்து நிறைய வரும். ஆமாம். எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? கில்லி இல்லையா? நார்மலாகவே இல்லை, கில்லி இல்லையா? கில்லியில் வந்து எல்லாமே பிடிக்கும். ஓகே. அந்த படத்தில் வர ஏதாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் வந்து கில்லி ரீரிலீஸ் ஆச்சு, பார்த்தீங்களா அந்த படம்? இல்லை, அப்பா வீட்டில். ஆனால் பார்க்கணும்னு ஆசை. ஆமாம். ஓகே. உங்களுக்கு விஜய் ஃபேனா நீங்கள்? எப்போத்துலேருந்து விஜய் ஃபேன் நீங்கள்? அது கில்லி பார்த்ததுலேருந்து விஜய் ஃபேன் தான். அப்போத்துலேருந்தே? ஆமாம். சன் டிவியில் எப்போ போட்டால் கூட ஃபஸ்ட்டு நான் தான் பார்ப்பேன். வீட்டில் எல்லாம் தூங்கிடுவாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு பே மாதிரி உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். ஆமாம். விஜய் எந்த டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் பேசின டைலாக் மட்டும் தான் இருக்கும், எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எதனா ஒரு டைலாக் உங்களுக்கு? அது இப்போதைக்கு ஞாபகம் வரல, ஆனால் பிடிக்கும் எல்லாமே. ஆமாம், ஃபஸ்ட்டு சீன். தேங்க்ஸ் ப்ரோ. இது வரைக்கும் நிறைய படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு படத்தில் அந்த ஹீரோவுக்கு பதிலாக நம்ம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? விஜய் படம் ப்ரோ. விஜய் கில்லி படம் இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இது வந்துச்சு இல்லை, அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். ஐயோ, கபடியே விடுங்க ப்ரோ. அந்த இதில் அந்த ஹீரோயினி பேர் என்ன ப்ரோ? த்ரிஷாக்காக தான் ப்ரோ. கண்டிப்பாக. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரகாஷ்ராஜ் வந்து உள்ள சீனுக்குள்ளே வந்தாலே ஐயோ இவர் ஏன்டா வராருன்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இவர் வரணும்னு அவர் வந்தால் தான் கைத்தட்டணும் போல தோணுது. அந்த மாதிரி இருக்கார் அவர். அவர்கிட்ட இருந்து அந்த த்ரிஷான்ற ஒரு பழத்தை பிடிங்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மாசு. ஆமாம், கண்டிப்பாக. அந்த இது மேலே அவுட் ஹவுஸ் மேலே பாட்டு டான்ஸ் ஆடுவாங்க தெரியுங்களா? அந்த டான்ஸு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு கண்டிப்பாக பார்த்தோம் ப்ரோ. நான் இந்த இவன் தூங்கிட்டவனால எதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறானே தெரில, வந்ததுக்கு படுத்து தூங்குறான். ஐயோ, அது கத்தி தொண்டை வாய்ஸ் எப்படி இருந்துன்னு தெரியுதுங்களா? வாய்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு 3 நாள் தான் ஆகுது போயிட்டு வந்தேன். அதோட வைப்பு தான் அது.
அதனால அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. கேரக்டர் நம்ம வந்து தான் நல்லா இருந்திருக்கோம் யோசிச்சிருக்கோம். அதெல்லாம் நிறைய யோசிச்சிருக்கோம் ப்ரோ. அதுதான் அந்த த்ரிஷாவை அப்போ இருந்ததுனால தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா விஜய் கூடயே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதே நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. என்ன நம்ம சின்ன குட்டிச்சிறை நட்சத்திரமாக இருந்திருப்போம், அவங்க இங்கே இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த ஒரு ஆசை இருந்திருக்கு. கண்டிப்பாக. ப்ரோ, நீங்கள் இது வரைக்கும் நிறைய படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, என்னென்ன நிறைய படம் விரும்பி பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு படம் பார்க்குறப்ப அந்த ஹீரோவுக்கு பதிலாக நம்ம இருந்திருக்கலாமே, நம்ம இருந்திருந்தா இந்த இடத்துல என்ன ஆகியிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? நினச்சிருக்கேண்ணா. என்ன படம்? 3ண்ணா. தனுஷ் நடித்த படம். ஆமாண்ணா. என்ன காரணம்? அதில் ஸ்கூலில் வேறு லெவலில் இருக்குண்ணா. ஓகே, அதனால அந்த ஆமாண்ணா. நான் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணேண்ணா. அது சேம் லவ்ண்ணா, ஒரே மாதிரிண்ணா. இல்லைண்ணா, கண்டினியூ ஆயிடுச்சுண்ணா. அப்படிலாம் இல்லைண்ணா, 7 இயர்ஸாக அதே மாதிரி லவ்ண்ணா ஸ்கூலில் இருந்து. அதனால அந்த படம் ரொம்ப பிடிக்குண்ணா. ஆமாண்ணா. தனுஷ் கேரக்டர் நம்ம இருந்திருக்கலாம்னு யோசிச்சதுக்கு காரணம் என்ன? அந்த லவ் அந்த படத்தில் அந்த லவ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர் நம்ம நடிச்சிருந்தா இன்னும் நடிச்சிருக்கலாம். நம்ம ஃபீல்லாம் இன்னும் இறக்கிருக்கலாம் அந்த படத்தில் அப்படின்னு. ஆமாண்ணா. அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஆனால் படத்தோட கிளைமேக்ஸில் வந்துட்டு வேற மாதிரி ஒரு கேரக்டர் ஆகிடுவார் தனுஷ். அதான் லவ் ரொம்ப அடிஷன் ஆகி அவரோட அந்த லவ் அந்த அவனோட கான்செப்டே பார்த்தீங்களா, அது மறைச்சிருவாங்க. அந்த அவனுக்கு நோய் இருக்கிறதே அவங்க தானே சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. அதான் லவ். அதனால அந்த லவ்ன்ற வார்த்தையே ரொம்ப பிடிக்குண்ணா. ஆமாண்ணா. சரி, அந்த படத்தில் என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஐயோ, டக்குன்னு கேட்டால் வர மாட்டேங்குது. ஐயோ, என்ன பாட்டு? அதான் நான் வரமாட்டேது டக்கு. இல்லைண்ணா, அது இல்லைண்ணா. அந்த பெட்ரூமில் அவனும் அந்த லவ் பாடி பைக்கில் போகும்போது பண்ணாங்க பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குண்ணா. அது இல்லடா, அந்த மாதிரி பண்ண முடியும். இது வரைக்கும் நிறைய படம் பார்த்துருப்பீங்கல்ல? ஆமாங்க. விரும்பி பார்த்துருக்கீங்க? அருந்ததி, படையப்பா, எந்திரன், அதுக்கடுத்து விஜய் படம் கொஞ்சம் பிடிக்கும். ரஜினிகாந்த் படமாக சொன்னதை பார்த்து அவரோட ஃபேனா நீங்கள்? ரஜினி ப்ளஸ் விஜய் 2 பேருமே பிடிக்கும். ஓகே, அவரோட நீங்கள் ரஜினிகாந்தோட ஃபேனு ப்ளஸ் விஜய் அவருடைய ஃபேனுன்றதுனால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அருணாச்சலம் படம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பிடிக்கும், பார்த்துருக்கேன். அந்த படத்தில் அவருக்கு வந்து 30 லட்ச ரூபா கொடுத்து 30 கோடி ரூபா கொடுத்து 30 நாளில் செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட கொடுத்து ஒரு 30 நாளில் செலவு பண்ண சொன்னால் என்னென்னலாம் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து பப்ளிக்குக்கு யார் என்னென்ன நீடி இருக்கோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கடுத்து செகண்ட் வந்து எங்கெல்லாம் நிறைய மக்கள் வந்து இந்த பிளேசஸ் வந்து இது பண்ணுறாங்க இல்லைங்களா, டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெலாம் கொஞ்சம் கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் ட்ரீட் பண்ணலாம். அதுக்கடுத்து அதான் ரொம்ப இப்போது யூடியூப் சேனல்லே இருக்கார் இல்லைங்களா, அந்த ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதனா தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு மீதி நம்மளும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு ட்ரெண்டிங்காக வீடு தான் எங்களுக்கு வேணும். ஸோ அதனால் சொந்த வீடு வாங்கிப்போம். அப்புறம் பசங்களுக்கு ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணிப்போம். அவ்வளோதான். கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் இப்போ விஜய் வந்துட்டு விஜயோட ஃபேனுன்னு ஒரு பக்கம் இருக்குது. அவர் சினிமாவில் பார்த்துட்டீங்க, அவர் பொலிட்டிக்கலாக இப்போ வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? 100% இருக்குங்க. ஒரு சான்ஸ் விஜய்க்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சான்ஸ். விஜய் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் ஒரு ஆக்டராக இது வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அவரும் அதுலேயே சக்ஸஸ் ஆவாருன்னு தோணுது. ஓகே, அதனால் கண்டிப்பாக அவர் வந்துட்டு கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.